அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு இந்த குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அகராதிகள் படிக்கிறது, இன்னொன்று வந்து கலைச்சொற்கள் படிக்கிறது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி தான் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கலைச்சொற்கள் அதுக்கப்புறம் அகராதிகள்லாம் எப்படி படிக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2 டாபிக் பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 விஷயங்களும் இப்போதைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ தெளிவா புரிஞ்சுங்க. இத ஃபர்ஸ்ட்டு நீங்க நல்லா உங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. இப்ப நீங்க கலைச்சொற்கள் படிக்கிறீங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே அது கஷ்டம். அதேமாரி நீங்க அகராதிகள் படிக்கிறீங்க. நெறைய அகராதி இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி ஃபீல் வரும்போது, இன்னொரு விஷயமும் உங்க மைண்ட்ல உடனே வரணும். இது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே கஷ்டம் தான். சரிங்களா? இப்போ இந்த 2ல அகராதிகள் கூட நம்ம ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா, இன்னும் ஒரு சாலிடா குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, சாலிடா ஒரு 10 மாசம் இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப இந்த 10 மாசத்துல அகராதிகள் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சு முடிச்சிடலாம். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா, இந்த கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும், இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் நமக்கு டைம் குடுத்தா கூட, இத வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது கலைச்சொற்கள் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருவேன். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம போக முடியுமானா, கண்டிப்பா முடியாது. அப்ப டெஃபினட்டா வந்து இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கப்போது. இத வந்து நான் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு யாராலயும் எப்பயுமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா, எதுக்காக இப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க சிலபஸ்லயே பார்த்தீங்கன்னா, பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள்னு குடுத்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். கலைச்சொற்கள்லேருந்து 10 கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 8 ஆகலாம், 12 கூட ஆகலாம். கரெக்ட்டா 10 தான் கேட்பாங்கன்னு நாம சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட குறைய கூட வரலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இதில பாருங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் இப்படி வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் அவங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இத தாண்டி இன்னும் நெறைய துறைகள் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ, அப்ப எவ்வளவோ துறைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு துறைகள் சம்மந்தமாவும் ஏகப்பட்ட கலைச்சொற்கள் இருக்கு. அவ்வளதையும் நாம படிச்சு ஞாபகத்துல வச்சுக்க முடியுமா? அதுவும் ஒரு 10 மாசத்துக்குள்ள முடியுமானா, டெஃபினட்டா யாராலயுமே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் நமக்கு டைம் குடுத்தா கூட, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கலைச்சொற்களையும் நம்ம படிச்சு முடிக்க முடியுமானா, கண்டிப்பா முடியாது. சரி ஓகே. அப்ப என்ன சார் பண்றது? இந்த 2 விஷயத்தையும் இந்த 2 டாபிக்கையும் அப்படியே நாம விட்டுறலாமா? இத வந்து சாய்ஸ்ல விடுற மாரி விட்டுறலாமான்னா, கண்டிப்பா அந்த மாரி விடக்கூடாது. சரிங்களா? இந்த 2 டாபிக்கையும் நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? பெரிய அளவுல ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2த்தையும் படிக்கிறதுக்கு பெரிய அளவுல வந்து நம்ம சிம்பிளா எதுவும் பண்ணிற முடியாது. கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். பட் சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உண்மைகள நாம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த அகராதிகளுக்கு வருவோம். ரைட்டுங்களா? இப்ப நம்ப பேட்ச வச்சு நான் சொல்லிர்றேன். இப்ப நம்ப பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு வந்து நான் ஒரு 2 அகராதி சொல்லியிருந்தேன். சரிங்களா? 1 மயங்கொலி சொல் அகராதி. இன்னொன்னு வந்து நார்மலா வந்து ஒரு சின்ன அகராதி இன்னொன்னு நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். ரைட்டுங்களா? இப்ப நான் நம்ப பேட்ச் ஸ்டூடண்ட்க்கு சொல்றது என்னன்னா, இந்த 2 அகராதியும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண அந்த 2 அகராதியும் கண்டிப்பா நீங்க படிச்சு முடிக்கணும். சரிங்களா? அது எப்படி என்னன்ட்டு நான் சொல்றேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பெரிய அளவுல நான் ஷார்ட்கட்லாம் ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. டெஃபினட்டா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியும். சரிங்களா? நீங்க எக்ஸாம் எழுதும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே. இப்ப இந்த 2 அகராதி சொன்னேன் இல்லையா? மயங்கொலி சொல் அகராதி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன அகராதி ஒண்ணு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 2த்தையும் ஏன் கண்டிப்பா படிங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த 2 அகராதியும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, தமிழ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 11 டாபிக்க வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். சரிங்களா? 2டே 2 அகராதி தான். இப்ப இந்த மயங்கொலி சொல் அகராதி ஒரு 200 பக்கம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போக நான் இன்னொரு அகராதி ஒண்ணு ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பக்கம் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 600 பக்கம். இந்த 600 பக்கத்த நீங்க படிக்கிறீங்க. அதுவும் ஃபுல்லா கூட படிக்க வேணாம். சரிங்களா? சில விஷயங்கள நம்ம விட்டுறலாம். அத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த 600 பக்கத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, தமிழ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 11 டாபிக்க வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ப பெய்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ, அப்ப அந்த 2 அகராதியும் நம்ம படிச்சுட்டோம்னா, இங்க இருக்கு பாருங்க. குறில் நெடில் வேறுபாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? தமிழ்ல. சிலபஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஷினை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லகர லகர யகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இது அப்படியே மைமொழி சொல் அகராதியில் இருக்கும். மைமொழி சொல் அகராதி படிச்சிட்டோன்னா இதுலேருந்து கேட்குற எல்லா கொஷினுக்கும் நம்ம டேரெக்டாகவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ 1 2 டாபிக் ஆகிடுச்சா? அடுத்து பாருங்கள், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ரைட்டுங்களா? இந்த டாப்பிக்கும் நம்ம அந்த 2 அகராதியை படிச்சிட்டோன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இது என்னென்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள், பொருந்து. சரிங்களா? பொருந்துங்கிறது ஒரு வினைச்சொல், பொறுத்துங்கிறதும் ஒரு வினைச்சொல். சரிங்களா? இங்கே இங்கே இத்து, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதுவுமே நீங்கள் வந்து அந்த 2 அகராதியை படிச்சிட்டிங்கன்னா தாராளமாக போதும். இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஷினுக்கும் நாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுத. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எதிர்ச்சொல்னால் என்ன? ஏதோ ஒரு சொல் இருக்கும், அதுக்கான எதிர்ச்சொல். சரிங்களா? அதாவது ஒரு சொல் இருக்கும், அதோட பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பொருளை வச்சு நம்ம எதிர்ச்சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம மைமொழி சொல் அகராதியும் அந்த இன்னொரு நார்மல் அகராதியும் படிச்சிட்டோன்னா மேக்சிமம் நிறைய சொற்களுக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சிடும். ஒரு சொல்லுக்கான பொருள் நமக்கு தெரிஞ்சிட்டாலே எதிர்ச்சொல்லை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். சரிங்களா? நேரடியாக நமக்கு தெரியலனா கூட ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து இதுதான் இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த டாப்பிக்கையும் நம்ம அதிலே கவர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது இதுக்கு நீங்கள் தனியாக படிக்க வேணும். சரிங்களா? இப்போ சிம்பிளாக எடுத்துமே, இப்போ கேண்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது தான், அதனால் இந்த வார்த்தையை எடுத்துப்போம். கேண்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா? இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நட்பு. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கான எதிர்சொல் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். எதிர்சொல்ல வந்து பகைமை இல்லை பகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த கேண்மைக்கான அர்த்தம் நட்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நட்புக்கான எதிர்சொல் பகை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த 2 அகராதியை நீங்கள் படிச்சிங்கனாலே எதிர்ச்சொல்லுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நம்ம தனியாகவே ஒரு சோர்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். பட் அதுவுமே வந்து நீங்கள் அதை படிக்கிறனா கூட இந்த 2 அகராதியை படிச்சிங்கன்னா இதுலேயே வந்து சில ஓரெழுத்துலாம் இருக்கும். ஒரே ஒரு எழுத்து அதுக்கான பொருள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஆங்கிற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவனுங்கிற அர்த்தம் வரும், அதே மாதிரி விஷ்ணுங்கிற அர்த்தம் வரும், அப்புறம் பிரம்மனுங்கிற அர்த்தம் கூட வரும். அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி மாதிரி தான். இது எல்லா டிக்ஷனரியிலையுமே எடுத்த உடனேவே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்கையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? அப்புறம் அதில் பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதையும் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு பொருள் பன்மொழி, இதுவும் வந்து நம்ம அந்த 2 அகராதியை படித்தோம்னா அதுக்குள்ளே வந்துடும். ஒரு பொருள் பன்மொழினா என்னென்னா, ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருக்கும். ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இல்லை, 2 ஒரே அர்த்தம் கொண்ட 2 சொல்கள் வந்து சேர்ந்துருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மீமிசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மீமிசைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் மீனாலும் மேலேன்னு தான் அர்த்தம், மிசைனாலும் மேலேன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே அர்த்தம் கொண்ட 2 சொற்கள். சரிங்களா? ஸோ இதுவுமே நம்ம அகராதி படித்தோன்னா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் சொல்லும் பொருளும் அறிதல். இது வந்து நம்ம அகராதி படித்தோன்னா நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த மாதிரி இதிலேருந்து வர கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். திரும்பி நம்ம சிலபஸில் வேறு இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொல். சரிங்களா? இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு அகம்ங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். அகம்ங்கிற இந்த ஒரு சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்கும். வீடுன்னு ஒரு மீனிங் வரும், மனம்னு ஒரு மீனிங் வரும், உள்ளுன்னு ஒரு மீனிங் வரும், பாவம்னு ஒரு மீனிங் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும். அப்போ பாருங்கள், ஒரு சொல் பல பொருள். அகம்ங்கிற ஒரு சொல், அதுக்கு பல பொருள் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக அகராதி படித்தாலே அதிலே இது கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டாபிக். சரிங்களா? இது வந்து நமக்கு இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கல. இது வரைக்கும் நமக்கு சிலபஸ் மாறினதுக்கப்புறம் குரூப் 4 நடந்திருக்கு, குரூப் 2 நடந்திருக்கு. இந்த 2த்துலேயுமே இந்த டைப் இன்னும் கேட்கல. சரிங்களா? அதாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ இதில் பாருங்கள், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இப்போ பயிலுதல்னால் என்னென்னா படிக்கிறது. இப்போ இந்த பயிலுதல்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சால் இந்த இடத்துல என்ன வேர்டு வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுவுமே நம்ம அகராதி படித்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது 1
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 11 டாப்பிக்கை வந்து நாம் ஒரு 2 அகராதி ஆல்மோஸ்ட் ஒரு 600 பக்கம் படிக்கிறது மூலமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அகராதியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு 2 புக்கு படித்தோன்னா ஒரு 11 டாபிக் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும். இப்போது எக்ஸாமில் இந்த 11 டாப்பிக்லேருந்து மினிமம் ஒரு 20 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் மினிமம் 20 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 புத்தகத்தையும் நாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோன்னா இந்த 20 கொஷினில் நிச்சயமாக 18 கொஷின் வரைக்கும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் டெய்லி படிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது பாசிபிள் தான். சரிங்களா? டெய்லி வந்து அகராதிகளுக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர், சரிங்களா, ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால் 1 ஹவர் கூட நீங்கள் ஒதுக்கிக்கணும். சரிங்களா? நான் 30 நிமிஷம்னு சொல்கிறது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ அகராதி படிக்கிறதுக்குன்னே பார்ட் டைமாக படிக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால் 1 ஹவர் கூட ஒதுக்கிக்கோங்க. அதுக்கு மேலே கூட படிக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய ஷெட்யூல் பொறுத்தது. சரி, ஓகே. இப்போ இந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயங்கொலி சொல் அகராதிக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க. சரிங்களா? அடுத்தது அந்த 2வது அகராதிக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? இப்போ இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படி 30 நிமிஷம் கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அதாவது எக்ஸாம் வரைக்குமே நாம் இந்த மாதிரி 30 நிமிஷம் படிச்சுக்கிட்டே வந்தோம்னா போதுமானா கண்டிப்பாக பத்தாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஏன் 30 நிமிஷம் கொடுக்குறேன்னா, இப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தமிழுக்கே வந்து நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணும், ஸ்கூல் புக் நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், இவ்வளவும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளவும் இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து டெய்லி 30 நிமிஷம் நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு வேளை வந்து தமிழில் வந்து ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ரைட்டுங்களா? தமிழில் வந்து ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுத்தையுமே முடிச்சிட்டிங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அகராதி படிக்கிறதுக்கு கொடுக்குற டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 30 நிமிஷங்கிறத நீங்கள் 2 மணி நேரமாக கூட ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம். அது எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஸ்கூல் புக்கை படித்து முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அகராதிக்கு கொடுக்குற டைமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் மற்றதும் படிக்க வேண்டியது இருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்போதைக்கு 30 நிமிஷம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு 15 நிமிஷம் கொடுக்குறீங்க, இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறீங்க. இந்த 15 நிமிஷத்தில் ஒரு பக்கமாவது கண்டிப்பாக படிச்சிடலாம். ரைட்டுங்களா? நிச்சயமாக ஒரு பக்கமாவது படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? நம்ம எப்போதுமே நம்மளால் என்ன முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு படிக்கிறது தான் நல்லது. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழுக்கே ஓல்டு புக் படிக்கணும், நியூ புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், கொஞ்சம் அவுட் சோர்ஸும் படிக்கணும். இவ்வளவும் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அகராதி படிக்கிறதுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு 30 நிமிஷம் மட்டும் கொடுத்து அதில் 15 நிமிஷம் 15 நிமிஷமாக பிரித்து படிச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் படித்து முடிக்க இதுக்கு கொடுக்குற டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் அகராதி படிக்கும்போது சில சொற்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களாக இருக்கும், சில சொற்கள் அதே மாதிரி ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிடும். சரிங்களா? நீங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் பல சொற்கள் அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? நிறைய சொற்கள் வந்து நமக்கு தெரியாத சொற்களாக இருக்கும், புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி சொற்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வழி தான் இருக்குது. சரிங்களா? பெரிய அளவில் வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்கிற மாதிரிலாம் என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் படிக்கும்போது நான் ஃபாலோ பண்ணது தான். அதை தான் அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இப்போ அகராதியெல்லாம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வழி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஷார்ட்கட் போட்டு படிங்க அப்படின்னு நான் சொன்னதும் நீங்கள் வந்து உடனடியாக ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு ஷார்ட்கட்லாம் போடுறாங்க இல்லைங்களா நிறைய பேர், அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணணும்.
ஓகேவா? நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட்கட்டை நீங்களே கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள், உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க, உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இதை வச்சு நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு மறக்காது. மற்றபடி வேறு யாராவது கொடுக்குற ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வேர்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து நம்ம எல்லா வார்த்தைகளும் கண்டிப்பாக ஷார்ட்கட் போட முடியாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ உங்களை சுற்றி இருக்கிறத வச்சு ஷார்ட்கட் போடணும். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இதை வச்சு ஷார்ட்கட் போடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில ஷார்ட்கட் போட்டிருந்தேன். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது இந்த தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ட்டு ஒரு கொஷின் ஒன்று இருக்கும். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்ட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ இப்போது இதுக்கு வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஹெட்மாஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். சரிங்களா? தலைமை ஆசிரியர் தானே ஹெட்மாஸ்டர்னா. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் பேர் வந்து சுவாமிநாதன். அடிக்கடி அவங்க கேபினை நான் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா, நேம் போர்டு, அதில் இந்த மாதிரி இந்த சுவாமிநாதனுங்கிற பேரை பார்த்துட்டு தான் போவேன். சரிங்களா? அப்போ தலைமை ஆசிரியர்னாலே சுவாமிநாதன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே என் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? ஸோ அப்போது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மாதிரி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு பார்த்தாலே இந்த தலைமை ஆசிரியருங்கிறது தான் நமக்கான கோடு வேர்டு. உடனே நாம் இந்த சுவாமின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை பார்த்து டிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு ஷார்ட்கட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று படிப்போம். சென்னை வாசிகள் சங்கம். இந்த அமைப்பை உருவாக்குனது கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிறவங்க. படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு கூட இந்த யூனிட்லேருந்து வச்சுருக்கோம். சரிங்களா? கஜுலு லட்சுமி நரசு. இப்போது இந்த சென்னை வாசிகள் சங்கத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரிங்களா? இப்போ இதில் இந்த நேட்டிவ்னு இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் நான் ஷார்ட்கட் போட்டேன். இந்த நேட்டிவ், அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி, இதை வச்சு தான் நான் ஷார்ட்கட் போட்டேன். இது எப்படி அப்படின்னா வந்து நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவிலாம் கிடையாது. டிவி பார்க்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போவேன். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வாடகைக்கு தான் இருந்தாங்க. நாங்களும் வாடகைக்கு தான் இருந்தோம். லக்ஷ்மின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வீட்டுக்கு தான் டிவி பார்க்க போவேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதாவது நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போனதுனால அங்கே போக முடியல. டிவியும் பார்க்க முடியல. ஸோ அப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இங்கிலீஷில் இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருந்தேன். என்ன ஷார்ட்கட்னா லக்ஷ்மி அக்கா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. ஸோ அதனால் வந்து இந்த நேட்டிவ்னு பார்த்தாலே இந்த லக்ஷ்மின்னு இருந்தால் இதுக்கு தான் என்னுடைய மைண்ட் போகும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டவங்க அவங்கள வச்சு ஷார்ட்கட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரியே நான் தமிழ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பவித்ரம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று படிப்பேன். பவித்ரம், இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா தூய்மை. எனக்கு பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனிச்சு. இந்த பவித்ரம்னா தூய்மையா வாய்மையானு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுருந்தேன், பவித்ரான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருப்பாங்க. காலையில் காலேஜுக்கு வரும்போது எப்படி இருக்காங்களோ, காலையில் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக நீட்டாக இருப்பாங்க. ரிட்டன் போகும்போதும் அப்படியே இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, சின்னதாக ஒரு எதுவுமே இருக்காது. அவங்க முகத்துலேயும் சரி, ட்ரெஸ்லேயும் சரி, எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. காலையில் எப்படி நீட்டாக வராங்களோ அதே மாதிரி ஈவினிங் போகும்போதும் நீட்டாக க்ளீனாக போவாங்க. அப்போ இந்த பவித்ரானாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன். இடையில போய்ட்டு அவங்க ஏதாவது மேக்கப் ஏதாவது போட்டு வந்துருவாங்களா என்னன்னு தெரியல. பட் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க.
ஸோ அப்போது பவித்ராங்கிற பேரை பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா க்ளீனாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அதுதான். இப்போ க்ளீனாக இருக்கிறது தான் நம்ம தூய்மை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து இதுக்கு நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பிகினிங்கில் நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலை, ஆனால் இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆணுச்சு. இந்த தூய்மையாக வாய்மையாங்கிறது கன்ஃபியூஸ் ஆணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காலேஜில் நான் பார்த்த அந்த பொண்ணை வச்சு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டவங்களை வச்சு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக மறக்காது. நீங்கள் அடிக்கடி அதை ரிவிஷன் பார்க்கக்கூட அவசியம் இருக்காது. இதுவே வேறு யாராவது சொல்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறந்துடும் கண்டிப்பாக, சரிங்களா. அதையும் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வேர்டையே படிச்சிடலாம். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் வழி இந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால் எல்லா வார்த்தைகளும் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா. அப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50 வார்த்தை படிக்கிறீங்க, சரிங்களா. ஒரு 50 வேர்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு 20 வேர்டு அப்படி இல்லைனா ஒரு 15 வேர்டுக்கு நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 30 வேர்டுன்னு வச்சுப்போமே, 30 வேர்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்ஸ் எடுங்க. இது வந்து நான் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா. வாய்ஸ் நோட்ஸ் எடுங்க. வாய்ஸ் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் படிக்கும்போதே படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த வழி. நான் பார்ட் டைமாக படிக்கிறவங்க உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் கூட அதை எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு எப்போதுமே நான் சொல்கிற ஒரு பெஸ்ட்டு வே என்னென்னா படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் நோட்ஸாக எடுங்க. அப்படி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் 2 டைம் வந்து சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு அகம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது. இப்போதைக்கு நான் அப்படின்னு ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கணும். அகம்னா நான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அகம், நான், திரும்பவும் அகம், நான் அப்படின்னு 2 டைம்ஸ் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து நான் ஃபாலோ பண்ணது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அகம்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் இல்லை 4 செகண்ட் வந்து கேப் விட்டுருங்க, சரிங்களா. விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை சொல்லிக்கிங்க, நான் அப்படின்னு சொல்லிக்கிங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது கூட நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. சரி, ஓகே. இப்போது அகம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை சொன்னீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதாவது இந்த வாய்ஸ் நோட்ஸை நீங்கள் திரும்பி கேட்கும்போது நீங்கள் அகம்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இந்த கொஞ்சம் கேப்பில் இதை வந்து உங்களால் ரீகால் பண்ண முடியுதான்னு நீங்கள் பார்க்கணும். அகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பில் இந்த நானுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஞாபகம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரீகால் பண்ண முடியலனா கூட அடுத்து அதுக்கான ஆன்சரும் வந்துட போகுது, நீங்கள் கேட்கும்போதே வந்துட போகுது, சரிங்களா. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது தான். ஸோ அந்த வாய்ஸ் நோட்ஸை எதுக்காக எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்ம ரிவிஷனுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்காமல் இந்த வாய்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதை வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க, ஓகேவா. நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாக வாய்ஸ் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அதை போட்டு கேட்டுக்கலாம். அதேமாதிரி வீட்டு வேலைகள், இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வீட்டு வேலை பார்க்கும்போது அந்த வாய்ஸ் நோட்ஸை கேட்டுக்கிட்டே பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா. நீங்கள் வந்து வண்டி ஓட்டும்போது இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே ஓட்டுறது அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது நீங்கள் எடுத்துருக்கிற அந்த வாய்ஸ் நோட்ஸை போட்டு விட்டுக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம், சரிங்களா. அதேமாதிரியே வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் துணி துவைக்கும் போதோ இல்லை சமைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வேறு ஏதாவது வீட்டு வேலைலாம் செய்யும்போது நீங்கள் அந்த வாய்ஸ் நோட்ஸை கேட்டுக்கிட்டே செஞ்சிங்கன்னா ரிவிஷனுக்கு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமான விஷயம், இதை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ இதை நீங்கள் கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறீங்க, அகம் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 செகண்ட் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பி அதை ரிவிஷன் கேட்கும்போது இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் உங்களால் ஆன்சரை ரீகால் பண்ண முடியுதான்னு பார்த்துங்க. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஆகிடும், சரிங்களா.
ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம அகராதிகள் படிக்கும்போது ஒரு பெரிய சவாலான விஷயம், ஒரே வார்த்தைக்கு வந்து 2-3 அர்த்தங்கள் 4-5 அர்த்தங்கள்லாம் இருக்கும். இப்போ இதே வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம், சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த அகம்ங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா நானுங்கிற அர்த்தம் இருக்குது, கர்வம்ங்கிற அர்த்தம் இருக்குது, வீடுங்கிற அர்த்தம் இருக்குது, பாவம்ங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ இன்னும் சில அர்த்தங்கள் கூட இருக்கும், எனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அகம்ங்கிற வார்த்தையை படிக்கும்போது அகம் என்பதன் பொருள் நான், கர்வம், வீடு, பாவம் இப்படின்னு படிக்காமல் அகம் என்பதன் பொருள் நான், அதே மாதிரி அகம் என்பதன் பொருள் கர்வம், அகம் என்பதன் பொருள் வீடு, அகம் என்பதன் பொருள் பாவம்னு இந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இதை மட்டும் சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அப்போ பிரித்து படிங்க. ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்குன்னா அந்த அந்த ஒரு சொல்லை திரும்ப திரும்ப சொல்லி அந்த பொருளையும் சொல்லிக்கிங்க, அதுதான் நல்லது. அகம் என்பதன் பொருள் நான், அகம் என்பதன் பொருள் கர்வம், அகம் என்பதன் பொருள் வீடு, அகம் என்பதன் பொருள் பாவம். இல்லைனா அகம் நான், அகம் கர்வம், அகம் வீடு, அகம் பாவம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். அகம்பாவம்னே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உனக்கு என்ன அவ்வளோ அகம்பாவமா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வேர்டுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டும் க்ரியேட் பண்ண தேவையில்லை, வாய்ஸ் நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. அகம்பாவம்ங்கிறது நமக்கு பார்த்த உடனே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு வேர்டு சேர்ந்தே வரும், அகம்பாவம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து சேர்ந்தே வரும். கிராமத்துலலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். அகம் நான், கர்வம், வீடு, பாவம் அப்படி படிக்காமல் அகம்னா நான், அகம்னா கர்வம், அகம்னா வீடு, அகம்னா பாவம் இந்த மாதிரி பிரித்து படிச்சுங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்து நம்ம மயங்கொலி சொற்கள் படிக்கிறோம் இல்லையா? மயங்கொலி சொற்கள் படிக்கும்போது அந்த எழுத்தையும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அரவன், இதுக்கான பொருள் வந்து சிவன் வரும். அதே மாதிரி இந்த அரவன், இதுக்கான பொருள் வந்து திருமால் வரும். இது கூட நம்ம டெஸ்ட்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தோம். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி சொற்களை நீங்கள் படிக்கும்போது அரவன், சின்ன ரவன் தான் சிவன், அரவன் பெரிய ரவன் தான் திருமால் இப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் நார்மலாக அரவன் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன், அதாவது டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த ர எதுக்கு உள்ளது, இந்த ர எதுக்கு உள்ளதுன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி மயங்கொலி சொல் அகராதி நீங்கள் படிக்கும்போது இந்த வேர்டு அந்த இந்த எழுத்தை சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அரவன் சின்ன ர உள்ளது சிவன், அரவன் பெரிய ரவன் தான் திருமால் இப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது. சரிங்களா? இப்போது நான் எப்போதுமே சொல்கிறது தான், இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணாலே ஸ்டார்டிங்லேயே உங்கள் கையில் எப்படியும் ஒரு 30,000 கிட்டத்தட்ட சேலரி வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. நீங்கள் ப்ரொமோஷன் ஆனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, இந்த குரூப் 4ங்கிற எக்ஸாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறது, கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? எனக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு வழியை சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியை, இந்த மாதிரி இந்த அகராதி படிக்கிறது, கலைச்சொல் படிக்கிறதுக்கெலாம் சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எதுவும் கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணாலே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 30,000 சம்பளம் வரும். அதுவும் அடுத்தது 8th பே கமிஷன் வரப்போகுது. 8th பே கமிஷன் வந்ததுன்னா இது கூட இன்னொரு 15,000 கூட சேரும்னு நினைக்கிறேன். ஒரு 45,000 அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதான், அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது, கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கிறது தப்பு கிடையாது. அது தேவையும் கூட. நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் அகராதிகள் படிக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு நான் கொஷினாக எடுக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இதை நாம் படித்தா எப்படி ஞாபகம் வச்சுருந்துருப்போம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அரவம்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? அரவம்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அரவுனாலும் பாம்புன்னு ஒரு அர்த்தம் வரும். அரவம், அரவு, அரா இது எல்லாமே பாம்பை குறிக்கும். இப்போ இதில் பாருங்கள், அரவை அரவன் இருக்கா? ஸோ இந்த ர வந்தால் பாம்பு,
சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் அப்படின்னு இதை வச்சு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஷின் எடுக்கும்போது எனக்கு தோணுது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டவுட் வந்தது, திருமால் தானே பாம்பு மேலே படுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, திருமால் வந்து இந்த விஷ்ணு இதில் இருக்கும்போது தான் பாம்பு மேலே படுத்திருப்பாங்க. மகாவிஷ்ணுவா அவங்களுடைய அந்த இதில் தான் பாம்பு மேலே படுத்திருப்பாங்க. நார்மலாக திருமாலுக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணி, அப்போ அரவுனாலே நம்ம பாம்பை ஞாபகம் வச்சுப்போம். பாம்புனா சிவனை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சிவன் கழுத்தில் தான் பாம்பு இருக்கும். இப்போ திருமாலுக்கு நம்ம டைரெக்டாக பாம்பை லிங்க் பண்ண வேணாம், விஷ்ணுன்னு வந்தால் மட்டும் நம்ம பாம்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நானாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வேறு இடத்துல படித்த விஷயங்களை வச்சும் நீங்கள் படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நான் படிக்கும்போது ஸ்கூல் புக்லேயே இது படித்தது தான், அரவம்னா பாம்பு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ அதை வச்சு டக்குன்னு எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆணுச்சு. கொஷின் எடுத்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தப்போ இது டக்குன்னு தோணுச்சு. ஸோ இப்படி நாம கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அகராதியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, முதல் விஷயம், முக்கியமான விஷயம், டெய்லி படிங்க. இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணாலே போதும். சரிங்களா? பெரிய அளவில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். டெய்லி இப்போதைக்கு ஒரு 30 நிமிஷம் படிங்க. அதுக்கப்புறம் போக போக டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 கொஷின் இதுலேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக 18 கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ அடுத்து வந்து நம்ம கலைச்சொற்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகராதிகள் கூட பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 10 மாதம் நமக்கு டைம் இருக்குது. டெஃபினட்டாக 10 மாதத்தில் அந்த 2 அகராதியை ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதேமாதிரி அதுலேருந்து ஒரு 20 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், 18 கொஷினுக்கு நிச்சயமாக நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. ஆனால் இந்த கலைச்சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே நம்மளால் படித்து முடிக்க முடியுமானா, டெஃபினட்டாக முடியாது. யாராலையுமே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆயிரக்கணக்கான கலைச்சொற்கள் இருக்குது. அப்போ அவ்வளோதையும் நம்ம படித்து முடிக்க முடியுமானா, ப்ராக்டிக்கலி இது இம்பாசிபிள். சரிங்களா? நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நமக்கு டைம் கொடுத்தா கூட அவ்வளோதையும்லாம் நம்மளால் படித்து முடிக்க முடியாது. இப்போ நான் இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. கலைச்சொற்கள்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்க போகிறாங்களா? சரிங்களா? சிலபஸ் படி அவங்க கொடுத்துருக்கிறது 10 கொஷின். சரிங்களா? இதில் நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு 5லேருந்து 8 கொஷின். இது போதும் தாராளமாக. இவ்வளோ தான் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலைச்சொற்கள்லாம் நான் 10க்கு 10 எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எய்ம் பண்ணாதீங்க. அப்படி எய்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க கண்டிப்பாக. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் அதனால் வந்து வெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு தெளிவான மனநிலையோடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. கலைச்சொற்கள் என்னால் கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது. நான் ஓரளவுக்கு படிக்க போகிறேன். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. கலைச்சொற்கள் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு, நான் படித்ததை வச்சு எக்ஸாமில் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறேன். இவ்வளோ தான் கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி 10 கொஷினில் 5 to 8 கொஷின் தான் நம்மளுடைய இலக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 கொஷின் வந்து ஸ்கூல் புக்லேருந்தே கேட்குறாங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 2 கொஷின் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய முதல் இலக்கு இந்த 2 கொஷின் தான். சரிங்களா? ஸ்கூல் புக்லேருந்து அவங்க கேட்க போகிற கலைச்சொற்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 கொஷின் இதுலேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொஷினே வச்சுப்போமே, இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதை நாம் தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இது முதல் இலக்கு. அடுத்தது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டெய்லி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க போதும். சரிங்களா? இது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால் 1 ஹவர் கூட ஒதுக்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து ஒதுக்கிட்டு, நான் ஏற்கனவே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றி மாற்றி படிங்க. ஏன்னா கலைச்சொற்களுக்கு நிறைய புக் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும், மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாண்மையியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும், தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்குது,
பொறியியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்குது, அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்குது, புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய கலைச்சொற்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ மொதல் நாள் ஒரு 30 நிமிஷம் மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மறுநாள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அடுத்த இதுக்கு போயிடுங்க, அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிடுங்க, புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் படிங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள் படிங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே வாங்க. 30 நிமிஷம் மட்டும் இப்போதைக்கு டைம் ஒதுக்குங்க. பார்ட் டைமாக படிக்கிறவங்க இப்போதைக்கு 30 நிமிஷம் மட்டும் டைம் ஒதுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகலை, மைண்டில் நிற்கலைன்னா தயவு செஞ்சு கவலைப்படாது, சும்மா படிங்க. சரிங்களா? அதே மாதிரியே இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். 2 வழியில் படிக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். ஷார்ட்கட்டுங்கிறது நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது. 2வது வழி, இதுக்கும் நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் தான் எடுக்கணும். சரிங்களா? பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு வே. இதுக்கும் வாய்ஸ் நோட்ஸ் எடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கான தமிழ் அர்த்தத்தை சொல்லிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அண்ட் சில வார்த்தைகள் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் கலைச்சொற்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டேன். சில வார்த்தைகள் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த 5 to 8 கொஷினுங்கிறத நம்மளால் பண்ணிட முடியும். ஏன்னா நான் பார்த்தேன் சில டிபார்ட்மெண்ட்டுடைய கலைச்சொற்கள் ரேண்டமாக சில பக்கங்களை பார்த்தேன். ஓரளவுக்கு நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச வார்த்தைகளும் அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். பட் 10க்கு 10 எடுக்கிறது கஷ்டம். சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து படிச்சிடலாம், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் எல்லாராலையும் முடியாது தான். ரொம்ப சில பேருக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது, இங்கிலீஷே அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அவங்களுமே ட்ரை பண்ணால் ஒரு 5 கொஷின்லேருந்து 8 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் 10க்கு 10ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பாசிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ண வேணாம். ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போதே கண்டிப்பாக சில வார்த்தைகள், சரிங்களா, சில வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா அது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளாகவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் பிரச்சனை இல்லை, இதை விட்டுருங்க. அதுபோக மிச்சம் இருக்கிற வார்த்தைகளுக்கு ஒன்று நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த அப்ளோமேனியா அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்ஸ். இப்போது இந்த வாய்ஸ் நோட்ஸ் எதுக்காக எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முக்கியமாக உங்களுக்கு எதெல்லாம் டஃப்பாக இருக்குதோ அதை மட்டுமாவது வாய்ஸ் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எந்தெந்த டாப்பிக்லாம் படித்தா மறந்து போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டாப்பிக்கை மட்டுமாவது வாய்ஸ் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நமக்கு இந்த மறந்து போகுது இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி திரும்ப 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 படிக்கிறது தான். இப்போ நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டு அதை கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. நோட்ஸ் எடுக்கவும் எனக்கு டைம் இருக்காது. நோட்ஸ் எடுத்தேன்னா ரொம்ப டிலே ஆகும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வாய்ஸ் நோட்ஸ் தான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். சரிங்களா? ஏற்கனவே கூட நான் காட்டியிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் படிக்கும்போது நான் எடுத்த வாய்ஸ் நோட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எடுத்திருப்பேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த வாய்ஸ் நோட்ஸ். என்னுடைய பழைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எடுத்திருந்தேன். பட் அந்த மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்ததே கூட திரும்பிலாம் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள், எனக்கு பலன் கிடைச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அது வந்து எனக்கு ஓகேன்னு இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து முக்கியமாக பார்ட் டைமாக படிக்கிறவங்க, நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி வாய்ஸ் நோட்ஸாக எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்கள் மொபைல் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் புக்கை எடுக்க யோசிப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக மொபைல் கையில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரிவிஷன் பார்த்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ பார்ட் டைமாக படிக்கிறவங்க இந்த மாதிரி வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகராதிகள், அதுக்கப்புறம் இந்த கலைச்சொற்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டும்தான் அது புரியல, நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, நம்மளால் மட்டும்தான் படிக்க முடியல அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை. எல்லாருமே இந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போதைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம்
இதுக்காக ஒதுக்கலாம். ஃபுல் டைமாக படித்தா ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஒதுக்கலாம். ஒதுக்கி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி படிக்கிறது, இல்லைனா வாய்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை திரும்ப திரும்ப கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளால் பண்ண முடியும். இதுதான் ப்ராக்டிக்கலி இதுதான் பாசிபிள். மற்றபடி இதுக்கு வந்து நம்ம மேஜிக் போட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயப்பட தேவையில்லை. சரிங்களா? முக்கியமாக இதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மயங்கொலி சொல் படிக்க வர மாட்டேங்குது, அது மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, ரொம்ப பயமாக இருக்குது, கலைச்சொற்கள் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இந்த பயமே ஃபஸ்ட்டு தேவையில்லை. சரிங்களா? இதில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அதை தான் நான் சொல்கிறேன். படிங்க. படிச்சுட்டு போனதை வச்சு எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ரைட்டுங்களா? ஏன்னா எல்லாருக்குமே இது கஷ்டமாக தானே இருக்க போகுது. உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. படிக்கிறவங்க எல்லாருக்குமே கலைச்சொற்கள்லாம் கஷ்டம் தான். எல்லாத்தையும்லாம் படிக்க முடியாது. இப்போ அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு வருவாங்க. எக்ஸாமில் அதை வச்சு நல்லா பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி படிங்க போதும். முக்கியமான விஷயம், நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் நான் சொன்னது நடக்கலைன்னு வச்சுங்க. அதாவது இப்போ அகராதி சம்மந்தமாக ஒரு 20 கொஷின் கேட்டு அதில் உங்களால் 18 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் போனாலோ, இல்லை இந்த கலைச்சொற்களில் ஒரு 5லேருந்து 8 கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் போனாலோ, அதுக்கான முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆனால் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமான விஷயம் ரிவிஷன், 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 ரிவிஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வாய்ஸ் நோட்ஸ் எடுக்க சொல்கிறேன். வாய்ஸ் நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டு வேலை செய்யும்போது அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே தாராளமாக போதும். ஓகே, அவ்வளோதான்.